வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் நம்ம வந்து 17th டேட்டுக்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்என்பிசி சொல்லியிருந்தோம். இல்லை நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் மூவ்லேயே முடிஞ்சிருச்சு, பெரிய மூவிங் எதுவும் கொடுக்கல. என்எம்டிசி வந்து நமக்கு ஒரு செல் ஜோன் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஜோன் வரல, ஆனால் இருந்தாலும் நம்மளோட சொன்ன டார்கெட் வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் டேலே வந்துட்டு நமக்கு என்ட்ரி எடுத்துருச்சு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ட்ரி சொன்ன இடம் எந்த எடுத்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து 220 அந்த ஜோன் வந்து என்ட்ரி சொல்லியிருந்தோம். 220 வரல, ஓப்பனிங்லேயே வந்து டார்கெட் நியர்பை வந்துருச்சு. எகெயின் மேலே வந்தாலும் செல்லிங்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது எந்த ஜோன் அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி டாடா மோட்டார்ஸ் இந்த மூணுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோம்னா R1 R2 25,507 25,558, SN/ST 25,308 25,277. மார்க்கெட் வந்து மிடில் தான் க்ளோஸிங் நடந்திருக்கு. லாஸ்ட் 2 டேஸாகவே வந்து ஒரு சைட்வேஸ் மூவில் தான் இருக்குது. எகைன் வந்து R1 ரைஸ் வந்தது அப்படின்னா நமக்கு ஒரு செல்லிங்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் வந்து ஓப்பனிங்கே S1 ரைஸில் இருந்தனாலும் பையிங்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன் விட்டு பிரேக் பண்ணால் மட்டும் தான் ஒன் சைட் ரேலி மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா சேம் தான். நம்மளோட R1 R2 ரைஸ்லேருந்து கொஞ்சமாக செல்லிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. R1 R2 ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 52,353 52,405, SN/ST 52,060 51,926. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நமக்கு R1 ஜோனில் இருந்துட்டு நமக்கு கொஞ்சம் செல்லிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் எகெயின் வந்து நம்மளோட ரீடெஸ்ட் பாயிண்ட் வந்து திரும்பவும் R1 R2 ரேஞ்சு டச் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு செல்லிங்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் ப்ரீவியஸாக இருக்க லோ எதுவுமே இன்னும் பிரேக் ஆகலை. ஒரு ஹை போயிட்டு இந்த ரீசெண்டாக வந்து அந்த லோ பிரேக் ஆச்சுன்னா செல்லிங் கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட S1/ST ரேஞ்ச் வந்தது அப்படின்னா பைக்கான சான்ஸாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா டாடா மோட்டார்ஸ் பை அரவுண்ட் 974 அந்த ஜோனில் பை பண்ணோம் அப்படின்னா 1000 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம பை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோன்லேருந்து ஒரு யூட்டர்ன் எடுத்திருக்கு. அதே சமயம் ஒரு செல்லிங் வால்யூம் க்ரியேட் ஆகிட்டு எகெயின் பையிங் வால்யூம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இன்னோட தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இந்த ஜோனில் பை எடுத்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து நமக்கு லிக்விடிட்டியுமே க்ரியேட் ஆகிருக்கு. டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட் வியூவில் வந்து ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் ஜோனை வந்துட்டு ஒரு ஸ்பைக் விட்டுட்டு மறுபடியும் க்ளோசிங் மேலே தான் வச்சுருக்காது. அதாவது ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோனுக்கு கீழே க்ளோசிங் இருந்தது அப்படின்னா ட்ரெண்டு வீக் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்குமே கொஞ்சம் ஓப்பனிங்லேருந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. க்ளோசிங்கில் கொஞ்சம் பையிங் நடந்திருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தோன்னா எகெயின் என்னோட லோ பிரேக் ஆச்சுன்னா கண்டினியூஸ் செல்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோவை ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம பைக்கான சான்சஸாக பார்க்கலாம். இதுவுமே வந்து நமக்கு பை சைடு வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ப்ரீவியஸாக உள்ள ஹையை பிரேக் பண்ணணும். அதாவது அந்த ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 1007க்கு மேலே ட்ரேட் ஆகும். ஒரு க்ளோஸ் இருந்தது அப்படின்னா ஒரு கன்ஃபார்மாக ஒரு ஷார்ட் டர்முக்கு மேலே போகிறதுக்கான ஒரு சான்சஸாக பார்க்கலாம். ஸோ அந்த ஜோன் பிரேக் பண்ணாத வரையும் நம்ம பை எடுக்கக்கூடாது. இன்ட்ராடே லெவலுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து லோவர் ஸ்டாப் லாஸை வச்சு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் மேலே போகுதா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நமக்கு இந்த ஜோன் தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஜோன். இந்த ஜோனுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா செல் அப்படிங்கையில் நம்ம இங்கே சின்ன ஸ்டாப் லாஸ் தானே அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லைவில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 3 ஸ்கிரிப்ட்டுமே லெவல்ஸை சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், எல்லாம் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. We are not a SEBI registered technical analyst. நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.